நான் நினைத்தது இப்போ நரகமாக மாறி போனது. எழுதுங்கள் என் கல்லறையில். என்னன்னு எழுதுங்கள் என் கல்லறையில். அதான் என்னன்னு எழுதுங்கள் என் கல்லறையில். அட லூசு போல எத்தனை தடவை இவன் செத்து விட்டான் என்று. செத்ததுக்கு அப்புறம் எது வேணா என்னது செத்து போயிட்டானே. ஏய் செத்ததுக்கு அப்புறம் தான் நீ கல்லறையில் எழுது வாங்கிய. அப்படி சொல்றேன். இதெல்லாம் புதுசா இருக்கு. நீ கொடுத்து வாங்க சொல்ற. ஏம்மா ஹலோ இஷ்மி ஹாய். அல்ல ஃபுல்லா பேருக்கு ஏத்த மாதிரி இருக்கடா. ரதினா ரதிதான்டா. ஆகா செப்பலாம்டா. என்னது செப்பலாம் சொன்னம்மா. ஆனா நான் செப்பலாம் சொன்னேன். அதனால செப்பலாம் சொன்னேன். செப்பலாம்னா பேசலாம் சொன்னேம்மா. என்னம்மா இப்ப நிப்பாட்ட முடியாதுடா. கொஞ்ச நேரம் ஆகும்டா. வந்த உடனே இடிக்கிற மாதிரியே வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் எங்கம்மா இடிச்சேன்? இடிக்கிற மாதிரியே வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க? மனசுல மட்டும் இல்லம்மா. அறிவு இருக்கா? சூடு இருக்கா? சோத்த திங்கறியா? பீ திங்கறியா? வேற எது திங்கறியா? முட்டா பேல குடுறா. உம்முட்ட நீ கொடுத்தா நான் திங்க மாட்டேன். நான் சொல்றேன் எவ்வளவு வேணாலும் குடுறா. உன் அழகு நீ எது வேணாலும் கொடுக்கலாம்டா. ஆளை மண்டையும் பாரு. மாமா ஐயர்ட்டு கொண்ட மாதிரி வச்சுக்கிட்டு. ஐயர்ட்டு ஆளும் மண்டையும். ஐயர்ட்டு கொண்ட மாதிரியா? கொண்ட மாதிரி எங்கடா ஏன் மூஞ்சி இருக்கு? இருமா மசுரு. முதல்ல மசுரா. இப்ப டான்சர் ரெவடி முண்டியாடா. என்னடா நான் எலுமையா பேசலாம் மசுரு மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன். இருமா ஏன் தெரியுமா இவ்வளவு நான் பேசிக்கிட்டு இருக்கேன்? இந்த நாடகத்தை போட்டு அமைப்பாளர் அண்ணே நீ இவனை என்ன நினைச்சு இந்த நாடக அமைப்பாளர் வேலாயுதன் நீ என்ன பேச முடிச்சு இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இந்த நாடக அமைப்பாளர் வேலாயுதப்பா எங்க ஏன் நெஞ்சுக்கு டான்ஸ் போட்டு வர சொன்னா நெஞ்சுக்கு டான்ஸ் போட்டு கூட்டி வந்திருக்காரு. அவர் 1 கிலோமீட்டர் அங்க போயிரு. புள்ளகிட்ட நான் கட்டுக்கு சிறுத்தாலும் காரம் குறையாது. என்ன உனக்கிட்ட நான் பேசுறேன். இருமா உனக்கிட்ட நான் பேசுறேன் இப்படி தான் நின்னு பேசணும். அப்படியே நின்னு பேசு. சைஸ் சூப்பரா இருக்கு. முதல்ல ஒரு ஆம்பளை வந்தனா ஆம்பளைட்டா மூளை அடக்கமா பேச கத்துக்க. உன் சட்டம் சாவடாளுக்கு பேசிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. போடுற ஓட்ல உன் போஸ்ட் ஆபீஸ் கிளம்பிட்டு போயிடும். பொம்பளைட்ட அடக்கமா பேசி கத்துக்க. நான் போடுற பொட்ல உன் பொட்டி தெரிச்சிரும். ஆள பாரு ஆளு. போடுற ஓட்ல பொட்டி தெரிச்சிருமா? நல்ல குடும்ப புண்ணிய வைடா. இருமா முதல்ல ஒரு ஆம்பளை வந்தனா ஆம்பளைட்டா மரியாதை கொடுத்து பேச கத்துக்க. நீ பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேச. நாங்க எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு ஆம்பளை மரியாதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கயா நீ மரியாதை கொடுத்த? நீங்க எந்த இடத்துல ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்தீங்க? எந்த இடத்துல உனக்கு மரியாதை கொடுக்கல? இருமா வெளுது பேசிட்டல. ஏன் வர்க்க ஆண்கள் உட்கார்ந்திருக்காங்க. உன் வர்க்கம் பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்பி போயிட்டு இருக்கு. அதை பத்தி கவலை இல்ல. பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க கிட்ட நியாயத்தை கேட்போம். ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த ஊர்லயாவது சடங்கு சுத்தி இருக்காங்களா? சுத்தி இருக்காங்களா? பெண்கள் இருமா பெண்கள் நீங்க வயசுக்கு வந்தா நாங்க சடங்கு சுத்துறோம். அந்த இடத்துல பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது யாரு? யார் உங்களை சுத்த சொன்னா? இல்ல எங்களுக்கு யார் உங்களை சுத்த சொன்னா? நாங்க உங்களுக்கு வேணும்னா ஆம்பளைக்கு சுத்திக்கிற வேண்டியதானே உட்கார வச்சு. நீங்க நினைக்கிறேன் தப்பு. நாங்க வந்து உனக்கு சடங்கு சுத்தினா தான் அதுக்கு அப்புறம் 4 பேர் சேர்ந்து வயசுக்கு வந்தீங்களா? வயசுக்கு வந்தீங்களா? நீங்க வயசுக்கு வரது எப்படி தெரியும்? ஆம்பளையால வயசுக்கு வந்தீங்களா? பெண்கள் நீங்க வயசுக்கு வரது எப்படி தெரியும்? பெண்கள் வயசுக்கு வந்து அழகா வடிவமா பர்றோமா அழகா வந்துருவோம் தெரியுமா? வயசுக்கு வந்தோனே ஆம்பளை அப்பெல்லாம் தெரியாது. பெண்கள் எங்க தெரியுமா வயசுக்கு வருவீங்க? ஓடும்போது வருவீங்க, உட்காரும்போது வருவீங்க, படுத்துக்கும் போது எப்படி எல்லாம் வயசுக்கு வருவீங்க. ஆனா ஆண்கள் நாங்க அப்படி கிடையாது. வாயில சூள கடிச்சிர போது கட்டரும் இருக்கு. அட ஏம்மா எங்க ஊர் கருவக்காட்டுக்குள்ள தான் நாங்க ஆண்கள் வயசுக்கு வருவோம். கருவக்காட்டுக்குள்ளயா? ஆமாடா அங்கதான்டா டெஸ்ட் நடக்கும். ஊத்து ஊறிச்சா ஊரலங்கற டெஸ்ட். இது கூட பிரச்சனை இல்லம்மா. பெண்கள் நீங்க மாசமா இருக்கீங்க. மாசமா இருந்தா உங்களுக்கு வளகாப்புன்னு ஒரு விழா நடத்தி வளகாப்பு போடுறாங்களா? ஆமா போடுறாங்களா இல்லையா? மாசமா இருக்க உனக்கு வளகாப்பு போடுறாங்களே. மாசமாக்குற எங்களுக்கு எவனா ஒரு பித்தளை காப்பா தூக்கி மாட்டுறாங்களா? உன்னால முடிஞ்சா நீ மாசமாக புள்ள பேத்து காட்டு. என்னம்மா மாசமாக புள்ள பேத்து காட்டு. கைவிடாதங்க. அருமையான ஒரு வார்த்தை கேட்டீங்க. மாசமாயி புள்ள வைத்து காட்டு. நீங்க ஆம்பளை உன்னை கஷ்டப்பட்டு நான் மாசமாக்குறேன் நீ புள்ள வைக்கிற. என்னை நீ மாசமாக்க நான் புள்ள வைக்கிறேன். வா என்னம்மா மாசமாக்குறியா இல்லையாமா? நான் மாசமாக்குறேன் நீ மாசமாக்குற. வயித்துல புள்ள வருது. நீ என்னைய மாசமாக்கிட்டு போ. நான் புள்ள வச்சிட்டு போறேன். ஏய் ஆம்பளை நீ என்ன பெரிய ஆளா? ஆம்பளை நீ என்ன பெரிய ஆளா? பெரியவே மாட்டி பேசிட்டு இருக்க. ஆம்பளை நீ பெரிய ஆளா? ஏய் பெரிய ஆளா பேசுற மாதிரி பேசு. ஆமா பெரிய ஆளு தான் நான் பேசுமா. ஏய் ஆள்ல வளர்ந்ததா பெரிய ஆளா நீ? ஆமா ஆள்ல வளர்ந்ததா நீ பெரிய ஆளான்னு கேக்குறேன். எந்த விதத்துல நீ பெரிய ஆளு? ஓட்டர் ரெக்கார்ட் மாதிரி 2-3 வாட்டி அதே வருது. நீ புதுசா பேசுற. எனக்கு இது கூட பிரச்சனை இல்லம்மா. பெண்கள் நீங்க குழந்தை பெத்தீங்கன்னா இந்த காசு கவர்மெண்ட் எவ்வளவு கொடுக்குது? 16. என்னங்க 16? எப்படி என்ன எப்படி 2010ல புள்ள வத்தியோ? ஆமா லூசு முண்டை. இப்ப எவ்வளவு பணம் கொடுக்கறாங்க? புள்ள பக்கற உனக்கு இந்த கவர்மெண்ட் இப்ப 25000 கொடுத்துக்கிட்டு இருக்கு. புள்ள பக்கற உனக்கு இந்த கவர்மெண்ட் 25000 கொடுக்குதே. அதுக்கு கஷ்டப்பட்டு ஆம்பளை நாங்க மங்குன்னு உழைக்கிறோமே. எங்களுக்கு ஒரு 450 ரூபாய் வேணா அக்கவுண்ட்ல ஏத்துறாங்களா? 450 ரூபாய் ஏத்துற ரொம்ப கேவலமா. கவலைப்படாம 700 ஏத்த சொல்றேன். நான் சொல்ற இடத்துக்கு நீ வா. எதுக்கு? பழம் பால் 3000 பணம் 3000 பணம் ஏத்த சொல்றேன். என்ன ஒரு பெரிய விஷயமா? இதெல்லாம் எதுக்கு குடுக்குறாங்க ஆம்பளைக்கு? எதுக்கு குடுக்குறாங்க? 3000 பணம் எதுக்கு குடுக்குறாங்க? குடும்ப கட்ட ஆபரேஷன் பண்ணா குடுக்குறாங்க ஆம்பளைக்கு 3000 பணம். குடுக்கலன்னு
வருத்தப்பட அவன் குடும்ப கடை பண்ண. அந்த ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் எதுக்குமா? ரத்த ஊற. ரத்த ஊற. இத புடிச்சு அறுத்ததுக்கு அப்புறம் ரத்த ஊர்னா என்ன, ஊராட்டி என்னமா? ரெக்கையே இல்லாத கிளி கூண்டுக்குள்ள கிடந்தா என்ன, வெளியே கிடந்தா என்னமா? இது கூட பிரச்சனை இல்லம்மா. இவ்வளவு பேச்சு பேசுறியே, குடிக்கிறதுல கூட இங்க ஆம்பளை எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? எதுக்கு? எதுவா? எது? குடிக்கிற ஆண்களை நீ நல்லவங்கறியா கெட்டவங்கறியா? குடிக்கிற ஆண்கள் ரொம்ப நல்லவங்கப்பா. உண்மையிலே ஆமா, ரொம்ப நல்லவங்க. யாருக்குமே தொந்தரவு கொடுக்க மாட்டோம். கண்டிப்பா. விறுவிறுன்னு தண்ணி அடிப்போம், விறுவிறுன்னு பைக் எடுப்போம், சல்லுன்னு போவோம், சட்டுன்னு விழுவோம், பொட்டுன்னு போயிரும். பரவாயில்லையே. சட்டுன்னு போவாங்க பொட்டு. டேய், பெரிய குடியார முடியா இருப்பாளோடா. என்னடா நீ என்ன சொன்ன? நீ என்ன கேட்ட? தெரியுமா? சர்ன்னு அடிப்பாங்க, சர்ன்னு எடுப்பாங்க, பட்டுன்னு விடுவாங்க, பொட்டுன்னு போயிடுவாங்க. அட சினிமாவில் கூட இப்படிப்பட்ட டைலாக் வரலடா. எப்படி? பரவாயில்ல, நல்லா தயார் பண்ணிருக்காப்ல. ஏம்மா இது கூட பிரச்சனை. ஏன் தெரியுமா நான் குடியார நல்லவங்கிறேன்? குடியார மூல கெட்டவனே கிடையாதுமா. நீங்க முதற்கொண்டு குடியார கெட்டவன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஊர் மேடையில, கடம்பூர் மேடையில நான் சொல்லிட்டு போறேன், குடியார மூல நல்லவன். அப்படியா? ஏன் தெரியுமா? குடியார கெட்டவன் கிடையாதுடா. குடியார என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பேன். குடிப்பேன், அலம்பல் பண்ணுவான், போய் படுத்துருவான். குடிக்காம அவன் குடி எப்படி கிடைக்கலாம், இவன் குடி எப்படி கிடைக்குது ஏமத்தியா, அவன் தாம கெட்டவன். குடியார என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பேன். இவ்வளவு பேசுறிய முதல்ல ஆம்பளை குடிக்க காரணம் யார் தெரியுமா? யாரியா? உன்னைய மாதிரி பொம்பளை. என்ன ஏன் என்னைய மாதிரி? ஏன் தெரியுமா அந்த வார்த்தை சொல்றேன்? பெண்கள் நீங்க என்னைக்கு இந்த ரேஷன் கார்டுல ஆம்பளை போட்டு அடுத்து பொம்பளை போட்டோ தூக்கி சொருன்னு ஆங்கிலோ, அன்னைக்கு தான் ஆம்பளை நாங்க அதிகமா குடிக்க ஆரம்பிச்சோம். குடிச்சா கூட பிரச்சனை இல்லமா. முக்கியமா ஆம்பளை குடிக்க என்ன காரணம்? என்ன காரணம்? நாங்கெல்லாம் அந்த மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெண்கள் நீங்க எங்களை தூக்கி குளிப்பாட்டி, பேபி பவுடர் எடுத்து இங்க அடிச்சு, மிச்ச பவுடர் எடுத்து இங்க அடிச்சு, இன்னும் கொஞ்சம் பவுடர் எடுத்து கீழே அடிச்சு, என் சிஞ்சு மணியை அப்படி பிடிச்சு சின்ன பிள்ளைல கும்பிடுறீங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. சின்ன பிள்ளையா இருக்கும்போது சுஞ்சு மணின்னு பிடிச்சி கும்பிடுறிய. நாங்க தண்ணியா போட்டு ஒரு நாளைக்கு கீழே கிடக்கும் போது எங்களை தூக்கி குளிப்பாட்டி கொஞ்சமா ஒரு 1/2 கிலோ பான்ஸ் பவுடர் எடுத்து அடிச்சு விட்டுப்புட்டு எங்க உட்காந்து சிஞ்சு மணின்னு கொட்டி பாரு. அடுத்த நாள் என் பங்காளி எவனா ஒயின் ஷாப்புக்குள்ள போவாங்களா? ஆமா ஆமா. ஏன் போக மாட்டாங்க? உனக்கு கொஞ்சணுமா? ஏன் போக மாட்டாங்க? நீ குடிச்சிட்டு உட்கார உனக்கு கொஞ்சிரு. என்னது குளிச்சிட்டு உட்கார? குடிச்சிட்டு உட்கார உனக்கு கொஞ்சிரு. குளிச்சிட்டு உட்கார கொஞ்சரியா? இவ எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருப்பாளோ? அடிங்க. இருமா. பரவாயில்லை. ஏன் தெரியுமா நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன். அப்படி மட்டும் நீ கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டு வச்சுக்க, ஒரு வய ஒயின் ஷாப்புக்கு போக மாட்டேன். என்ன காரணம்? எப்படா நீ உட்காருவேன்னு பின்னாடியே ரதி ரதி ரதின்னு பின்னாடியே திரிவாங்க. என்னம்மா? குடிச்சாதானே கொஞ்சம் சொன்னேன். ஆமா. அப்ப நீ குடிக்காம கையில எப்படி கொஞ்சுவாங்க? ஏன்டா நீ இப்ப சொல்ற உடனே குடிச்சிட்டு வரேன். ஏன்டா கவலைப்படுற? அதான் நான் அப்போ சொன்னேன். அம்மா இது கூட பிரச்சனை இல்லம்மா. இங்க எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க. எவ்வளவு பெண்களுக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு அழகா நாகரிகமா என்ன பெத்த ஆத்தால நம்ம ஊர்ல அப்படியே மகமாயி மாதிரி வந்து நாடகம் பாக்குறாங்க. தெரியாம தான் கேக்குற பெண்கள் அந்த சுடிதார் ஒன்னு போட்டு வந்தீங்கல்ல. இப்ப நீங்க அந்த சுடிதார் ஒன்னு போட்டு வந்தீங்க. இரு நான் பேசுறா. உன்னையாரா பேசு. வாடா தங்க பேசுறா. நீ என்ன வேணாலும் பேசுறா. வாடா நீ கோத்தாங்கம்மா கூட பேசுறானே வேணாம் நான் சொல்ல போறேன். வா வந்து பேசு. நீ என்ன வேணாலும் பேசு, நான் ஏத்துக்கிட்டு போவேன். அந்த அது தேங்காய் கொட்டாச்சு மாதிரி வருது, அது பேசுறதே கேட்டுக்கிட்டு போறேன். உனக்கு என்னடா தேனு மாதிரி இருக்கடா, சூப்பரா இருக்கடா. என்னடா இதுக்கும் கை தட்டுறிய? எங்க பேசுமா, என்ன பேசுறா? அட நீ பேசுமா. ஏய் என்ன பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கியா நீ? பெரிய எனக்கு என்ன? நீ பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கியா? ஆளு வளத்தியா இருந்தா நீ பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கியா? மவனே எனக்கு பேச முடியல. இல்லனா உன்னை நல்லா நல்லா கேப்பேன் பாத்துக்க. ஆளு மணி என்னது? அடப்புண்டாயிருச்சா? ஆமா வே. தொண்டையில ஏதோ அடப்புண்டாயிருச்சான்னு கேட்டமா? ஏமா வேணும்னா சொல்ற உனக்கு இந்த அடப்படுக்கு அண்ணன் வந்திருக்காரு. எத்தனை பண்ண இருக்காரு? இல்லனா அம்மா விநாயகர் மாமா இருக்காரு. வந்தவனே அவர் மருந்து காலையில குடுக்குறேன்னு சொல்றாரு. வந்தவனே கொடுத்திருக்கலாம்ல. குடுக்குற தொண்டையில அடப்பு இருந்தா அண்ணன் மருந்து கொடுத்தாரு. முதல்ல சொல்லல இல்ல. சரியாயிரு. நீ வேன்ல ஏறணும்னா ஒரு வார்த்தை. யாரனால என்ன வாயை திறக்க வச்சியல? வாயை திறக்க வச்சதானே நான் பேச முடியும். நீ திறந்து பேசிருக்கீங்களா? ஓ நீங்க வண்டில வாயை திறக்க. நான் புதுசு இல்ல. அண்ணே இந்த புள்ள வண்டில வாயை திறக்க நினைச்சிருக்கு. நீங்க தான் திறக்க விடல. அவருக்கு திறந்திருந்தீங்கன்னா அங்கேயே மருந்து கொடுத்துருக்கலாம். என்ன நீங்க போங்க. அம்மா இது கூட பிரச்சனை இல்லம்மா. நீங்க நைட் இந்த சுடிதார் ஒன்று போட்டு வந்தீங்களா வேன்ல ஏறும்போது, இந்த சுடிதாருக்கு லெக்கின்ஸ் பேண்ட் ஒன்று போறீங்கல்ல. பெண்கள் எதுக்காக சுடிதாருக்கு லெக்கின்ஸ் பேண்ட் போடுறீங்க? எதுக்காக போடுறாங்க? உள்ள இருக்கிறது வெளிய தெரிய கூடாது போடுறாங்க. உள்ள இருக்கிறது எல்லாத்துலயுமே உள்ள இருக்கிறது வெளிய தெரிய கூடாதுமா போடுறாங்க. இந்த லெக்கின்ஸ் பேண்ட் எதுக்காக போடுறீங்க? கேள்வி கேட்டீங்க பதிலே சொல்லு. எவ்வளவு ஒரு தெளிவுரை பத்தியாடா. ஆக சூப்பரா. அந்த லெக்கின்ஸ் பேண்ட் இங்க வரைக்கும் மாட்டிக்கிற. இவங்க ஸ்கூட்டில காலை இப்படிலாம் தூக்கி போட மாட்டாங்க. இவங்க ஓட்டி அந்த ஸ்கூல்ல எப்படிமா காலை தூக்கி போடுறது? வேணா பார்த்தா இப்படி தான் தூக்கி போட்டாங்க. நீ பார்த்த நீ தூக்கி போடும்போது கீழ இருக்க 36 தையலும் புருட்டட்டின்னு விட்டு போயிடும். இவங்க ஏறி ஸ்கூட்டில உட்காந்துட்டு புருட்டு நடந்தானு வச்சுக்க, பின்னாடி இருக்க டாப்பு தேசிய கொடி மாதிரி பறக்க ஆரம்பிச்சிடும். பின்னாடி போற அக்கா கண்டி சூப்பரா இருக்கணும் பார்த்து போறேன். நான் ஓபன் டாப் போட மாட்டேன், க்ளோசிங் டாப் போடுவேன். அப்ப க்ளோஸ் தெரியுமா? நீ தூக்குனா பிஞ்சு போகாது. ஓ அப்ப நீங்க கிளியர் அளவுக்கு போட்டுக்குவீங்களா? இது கூட பிரச்சனை இல்லம்மா. பெண்கள் செருப்பு போட்டு நடக்கிறீங்கல்ல. பெண்கள் எதுக்காக செருப்பு போட்டு நடக்கிறீங்க? எதுக்காக செருப்பு போடுறாங்க? எதுக்கு? ஏன் ஆண்கள் செருப்பு போடுறது இல்லையா? ஆண்கள் எதுக்காக செருப்பு போடுறாங்க? ஆண்கள் செருப்பு போடுறோம்டா. ஆண்களும் சரி பெண்களும் சரி எதுக்காக செருப்பு போடுவாங்க? எதுக்காக செருப்பு போடுவாங்க? எதுக்குதமா? எதுக்கு?
முள்ளுல கால்ல முள்ளு குத்த கூடாது, கல்லு குத்த கூடாது, மண்ணு பட கூடாதுன்னு செருப்பு போட்டு போறாங்க. இதுக்காக தானே செருப்பு போடுறாங்க. ஆமா. ஆனா இப்போ உள்ள பொம்பளை எதுக்கு செருப்பு போறீங்க? எதுக்கு? கொஞ்சம் திரும்புடா. எதுக்கு? உனக்கு பரவாயில்ல, இந்த குண்டி இல்லாத பிள்ளை ஈழ்ச்சி வச்ச செருப்பான் இப்படி இருக்கும். அந்த செருப்பை போடுச்சுன்னு வச்சுக்க, இப்படி இருக்கு, அந்த டபார்னு இப்படி தூக்கி அவ நடக்கிற பாத்திருக்காங்க. ஆனா அந்த பிள்ளைகளோட நீ சூப்பரா அந்த பிள்ளையோட சூப்பரா இருக்கா? இது கூட பிரச்சனை இல்லம்மா. இந்த நைட்டு பொம்பளை போறீங்கல்ல, பெண்கள் எதுக்காக நைட்டி போடணும் சொல்லுங்க? எதுக்காக போடணும்? எதுக்காக நைட்டி போடணும்? நைட்ல போட்டா அதுக்கு பேர் நைட்டி. பகல்ல போறிய நீ பகட்டியா? அதானே. இந்த நைட்டியா போடுற தப்பு இல்ல. இந்த நைட்டியா போடுற பொம்பளை புள்ள இந்த துணி அப்படி எடுத்து, என்னமா என்ன சொன்ன? இந்த துணி அப்படி எடுத்து இந்த லாக்கரையும் மறைச்சு போட்டுக்கிட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. துண்டை தூக்கி தூர போட்டு கோயில் மாடு வரும் பாத்திரியா, அங்க இருந்து நடந்து வருது. இவர் 2 அடி எடுத்து வச்சா 2000 அடி அடிக்க. அப்புறம் வரைய வண்டியை பார்த்து ஓட்டுவானா, கும்பியா பார்த்து ஓட்டிக்கிட்டு இருப்பானா? யாப்பா என்னமா இவளே பேசிய பொம்பளை பிள்ளைகள் பத்தி ட்ரெஸ் பத்தி பேசிரல. ஆமா. நீ என்ன ட்ரெஸ் போட்டுருக்க கீழே? ஏண்டா அந்த புள்ளை போடுறது சுடிதார் போடுறது? நான் கலட்டி போடுறத தூக்கி மாட்டிட்டு வந்து நீ பேசுற. இல்லடா, எப்படியாவது உன்கிட்ட போட்டு பார்க்க முடியும் ஒண்ணே. என்னடா அட நல்லா இருக்கு. நான் இப்பதான் பாக்குறேன். என்ன பொம்பளையில பத்தியே நீ குறை சொல்லிட்டு இருக்க? ஆமா. இல்ல பொம்பளையில பத்தியே குறை சொல்லிட்டு இருக்க. ஆம்பளை நான் பொம்பளை பத்தி குறை சொல்லல. எங்க ஆம்பளை ஏதாவது ஒரு தவறு பண்ணணும்னு சொல்லு. நீ குடிக்கிறேன்னு சொல்றீல, நாங்க தான் அதுக்கு காரணம்னு சொல்றீல. நீ ஒழுங்கா இருந்தா, நீ ஒழுங்கா சம்பாரிச்சு போட்டா, நீ ஒழுங்கா வேலைய பார்த்துட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வந்தா, நான் ஏன் உங்களை திட்ட போறோம்? இல்ல நாங்க ஏன் உங்களை திட்ட போறோம்? ஓ, நீங்க திட்டறதுனால ஆம்பளை குடிக்கிறீங்க. ஏம்மா, பெண்கள் நீங்க திட்டறதுனால ஆம்பளை குடிக்கிறது இல்ல. நீங்க வீட்டுக்கு கொஞ்சலன்றதுனால குடிக்கிறது. ஒரு புருஷன் காலையில உழைச்சு முழிச்சு களைச்சிட்டு வரும்போது வீட்டுக்கு வர பொண்டாட்டி எப்படி கூப்பிடணும்? எப்படி கூப்பிடணும்? வாங்க அந்த உட்காருங்க, கை கழுவி வாங்க, சாப்பிடுங்க, அப்படி கூப்பிடணும். ஆனா நம்ம ஆளு உழைச்சு கழிச்சு போய் அங்க சித்தாளுக்கு மேல மொட்டை கம்பு தூக்கி கொடுத்து கொடை கலவையெல்லாம் அள்ளி கொடுத்து நொந்து போய் வருவேன். வீட்டு வாசப்பல் எடுத்து அடி வச்சேன். வாங்க, கேஸ் முடிஞ்சு போச்சு, பெரிய மகனுக்கு பீசி கட்டணும், லோனுக்கார இப்பதான் வந்துட்டு போறோம் சொன்னா அப்புறம் மசிர் நடிவன் வீட்டுக்குள்ள வருவேன். ரோட்லயே படுத்து கிடக்கணும் தான் போவாங்க. என்ன சொல்லி கல்யாணம் பண்ண? எந்த குறையும் இல்லாம எப்படியாவது உன்னை கண்கலங்க, எந்த குறையும் இல்லாம வச்சு எந்த பொருளுக்கு நான் ஏங்க விட மாட்டேன், எந்த பொருளையும் போய் உன்னை கடையில வாங்க விட மாட்டேன் அப்படிலாம் சொல்லி தானே கல்யாணம் பண்ண. அப்படி கல்யாணம் பண்ணும்போது நீ ஏதா எங்களை கேட்க விடாம நீ வச்சிருக்கணும். ஏன் கேக்குற அளவுக்கு வச்சிருக்க? நீ நினைக்கிறது தப்பு. உன்னை போய் அடுத்தவள்கிட்ட கேட்க விடாம நான் வாழ வைக்கிறேன். என்ன காரணம்? உன்னை அடுத்தவள்கிட்ட கேட்க விடாம உடனே உன்னை லோட் ஆக்கி விடணும் இல்லையா? அதான் உன்னை அடுத்தவள்கிட்ட கேட்க விடாம நான் ஆக்கி விடுறது. நீ இதை போய் அடுத்தவள்கிட்ட கேட்ட வேண்டாம், தப்பு. எல்லாரும் கல்யாணம் பண்ணா கேட்காம ஏத்ததான் செய்வாங்க. நான் கேட்டது வீட்டுக்கு ஜாமான் வாங்கி கொடுக்கணும், புள்ள குட்டிகளை பாத்துக்கணும், ஃபீஸ் கட்டணும், படிக்க வைக்கணும், அதுல கல்யாணம் பண்ணா பேரம்பேத்தி எடுக்கணும். எல்லாத்துக்கும் நீ அடுத்தவள்கிட்ட போய் நிக்க விடாம பாத்துக்கிறேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ற? சொல்லி தானே கல்யாணம் பண்ற? ஏன் அப்படி இருந்து கேட்டா உனக்கு வலிக்குது? கேட்டா உனக்கு என்ன வலிக்குதுன்னு கேக்குறேன். ஏ சிலிண்டர் கேட்டா உனக்கு என்ன வலிக்குது? ஒரு நிமிஷம் புள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் சொன்னா உனக்கு என்ன வலிக்குது? ஆனா இவ பேசுறத பார்த்தா எனக்கு டான்ஸ் பப்புன்னு பேசுற மாதிரி தெரியல. ஏதோ புருஷன் பொண்டாட்டி வீட்டுல பேசுவாங்கல, ஏன்டா இதுதான் எடுத்து கொடுக்கணும், என்ன மசிர பொங்கடா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிற மாதிரி இருக்குடா. மெண்டல் பப்புனா ஏன்னா அந்த புள்ள முட்டாளுங்குது, அந்த ஆளு மெண்டல் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கே இல்லையா? அம்மா தூக்கி விட்டுட்டு இருக்க, அது தூக்கி தாண்டா. அம்மா இது கூட பிரச்சனை இல்ல. ஏய் அமிக்கி உடனே எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? வந்த உடனே டொங்கி நின்னுச்சு மேல. எப்படி நின்னுச்சு? டொங்கி நின்னுச்சு மேல. டொங்கி நின்னுச்சு. அடே அப்பா. அடா அம்மா ரவி, இன்னொரு வாட்டி அந்த வாயில அப்படியே என் பக்கம் திருப்பி ஒரு வாட்டி சொல்லு. எப்படி நின்னுச்சு? மைக் இப்படி நின்னுச்சு. இல்ல நீ சொன்னீங்களே முதல்ல எப்படி நின்னுச்சு? எப்படி நின்னுச்சு? டொங்கி நின்னுச்சா? இது நல்லா இருக்கு, டொங்கி நின்னுச்சு. அம்மா இது கூட பிரச்சனை இல்லம்மா. பெண்கள் நீங்க பைக்ல போறீங்கல்ல, உங்களோட சேர்ந்து நான் பைக்ல போறேன்னு வச்சுக்க, 2 பேரும் பைக்ல போவோம். ஆண்கள் நான் தனியா பைக்ல போகும்போது போலீஸ் எதிரே எங்களை பார்த்தாருன்னு வச்சுக்க, உடனே எங்களை நிப்பாட்டுவார். டேய் ஹெல்மெட் போடாம எங்கடா வர, லைசன்ஸ் அப்படின்னு பிடிச்சி உங்கள்ட்ட காசு போட்டு பில்ல போடுவாரு. இதே பொம்பளை புள்ளியோட போகும்போது போலீஸ்காரி எங்களை பிடிக்க மாட்டாரு. அதுக்கு என்ன காரணம் சொல்லு? என்ன காரணம்? எங்களை பார்த்துட்டு பொம்பளை பிள்ளை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு மசினும் கிடையாது. ஏன் தெரியுமா பிடிக்கிறது இல்ல? உங்களை கூட்டிட்டு போகும்போது போலீஸ்காரர் நினைப்பாரு, ஏற்கனவே ஒரு பிரச்சனையை கூட்டிக்கிட்டு தான் வாரேன், இதுல எதுக்கு மேற்கொண்டு நம்ம ஒரு பிரச்சனையை உண்டு கொடுத்து அவனுக்கு டென்ஷன் ஆக்கணும் அப்படின்னு பிடிக்கிறது இல்லம்மா. சரிம்மா, சரி விடு. உனக்கு எனக்கு இந்த இடத்துல பிரச்சனையா? இல்ல நீ முண்டாட்டியா? இல்ல நான் வச்சிருந்தனா? இல்ல காதலிச்சனா? கத்த முடியலடா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. அதனால அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ற? வியாபாரம் பாக்குறேன். வியாபாரம் பாக்குறீங்களா? என்ன வியாபாரம்டா? இளந்த பழம். போய் சொல்லாதம்மா. இங்க இரு, எல்லா புள்ளையும் இளந்த பழம் நீங்க போய் சொல்றீங்க. ஆனா நீங்க விக்கிறது எனக்கு இளந்த பழம் மாதிரி தெரியல. பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கு பாக்கும்போது மல்கோவா மாதிரி தெரியுதுடா. எங்க பார்த்த? மாம்பழ சீசன். மாம்பழ சீசன். ஏன் பழத்தை நான் அவருக்குள்ள வச்சு மூடி வச்சிருக்கேன், நீ எங்க பார்த்த?
கவர்ல வச்சு முடி வச்சிருக்கியா? மூடி வச்சிருக்கேன். யார்ட்ட வேணாலும் வச்சு முடி வை, பெட்டி காட்ட மட்டும் வச்சு முடி வைக்காத. ஏன்? புடி அறுத்து புடாப்புல. அதனால நீங்க இளந்த பழையாரம் பாக்குறீங்க. ஆமா. உங்க இளந்த பழைய என்ன கணக்கு? படி கணக்கா, உலக்கு கணக்கா, இல்ல குத்து கணக்கா? ஏய் உலக்கு கணக்கு. உலக்கு கணக்கா? உலக்கு கணக்கு. அப்ப ரோலுக்கு எவ்வளவுடா? ஒரு உலக்குக்கு எவ்வளவு? ஒரு உலக்குக்கு மொட்டை நாக்கு மாதிரி பேசாத முட்டா பூ. எத்தனை நீ வார்த்தை கேக்குறா பாத்தியா? ஆனா இத்தனை நான் புண்ணாக்கு. நான் எது தப்பா சொல்லவே இல்ல. நீ கேட்டுட்டியே. கேக்குறத கேட்டுட்டே. அப்புறம் என்ன? சரி அத பத்தி பிரச்சனை இல்ல. எங்க வியாபாரத்தை எடுத்து உடனே சொல்லுங்க. செக்கச்சவந்த பழம். செக்கச்சவந்த பழம். இது தேனாட்டை இனிக்கும் பழம். எல்லாரும் வாங்குறோம். இது உனக்கு பிறந்த பழம். எத்தனையோ பேர் இறந்த பழம் பாத்தியா? பார்க்கலடா. உன் மேல சத்தியமா பார்க்கல. நீங்க இளந்த பழையாரம் பாக்குறீங்க. உங்களோட சேர்ந்து நானும் என்னப்பா அந்த அன்பளிப்பு கொடுக்க கூடாது. அன்பளிப்பு வாங்க கூடாதானே? குயிலு மயிலன மயிலு அட நீதா மயிலு. அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாமே தூசு தும்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா
ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. என்ன பெத்த அம்மாவே, என்ன பெத்த அம்மாவே, கண்ணிமைக்கு நொடியில புன்னுயிர் போனதே. எங்க மணி இருக்க நீ வந்துடு காத்திருக்கேன், நீ சொல்லாம போனதென்ன, இந்த உள்ள செஞ்சது தப்பு என்ன. 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாரா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. எறும்பு அண்டாமே துசுதும்பு சேராமே, எறும்பு அண்டாமே துசுதும்பு சேராமே, துப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்க பாராமே, கஞ்சி தண்ணி இல்லாமே பாடு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஆக்காட்டி வெள்ள பொடிச்சு அக்கஞ்சா சொல்லி கொடுத்து, அன்னாட கூட குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்து. ஆக்காட்டி வெள்ள பொடிச்சு அக்கஞ்சா சொல்லி கொடுத்து, அன்னாட கூட குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்து. களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த, சிறுவாடு சேர்த்து வச்சு சிலிட்டொன்னு வாங்கி கொடுத்த. கொஞ்ச நேரம் காணலன்னா அங்க வேணி பதறி நிப்ப. கொஞ்ச நேரம் காணலன்னா அங்க வேணி பதறி நிப்ப. காய்ச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன். என் புள்ள பப்பு நின்று 10 ஊரு சொல்லி வச்சு, தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்சு. உன்ன பட வார்த்தை இல்லை அம்மா, உன்ன பட வார்த்தை இல்லை அம்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. உன்ன பட வார்த்தை இல்லை அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. கூலிகார அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்ட கோபுரமான ஒசரு கொடுமையும் தாங்கிக்கிட்ட. கூலிகார அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்ட கோபுரமான ஒசரு கொடுமையும் தாங்கிக்கிட்ட. 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனும் பட்ட, அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கும் பொறுத்துக்கிட்ட. பட்டதும் போது முன்னா பாதியிலே உசுர விட்டு. அம்மா பட்டதும் போது முன்னா பாதியிலே உசுர விட்டு. பட்டு தொட்டு கட்டுன உனக்கு பச்சை மூங்கி வெட்ட விட்டு. ஆறாட சொன்ன வாக்கி அரிசி போட வச்சு புட்டு. பணிக்குடத்தில் சுமந்த உனக்கு கொட உடக்க வச்சு புட்டு. பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா, பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா. அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஆராரிரோ 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 ஆராரிரோ. கைத்தட்டி அனைத்துள்ளதுக்கும் நன்றி. நன்றி கலந்த